கடல செடி வாடுறத பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குங்க. வவுறுவாயெல்லாம் பத்துது. இந்த மழை மாசி மாசத்துல வந்து மரந்துளுக்க மழை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா மழையே வரமாட்டேங்குது. ஒரு மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ விவசாயத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். மழை வந்து பெய்ய மாட்டேங்குதுங்க. முறங்குறதெல்லாம் 8 நாளைக்கு ஆளுக்கு 8 நாளைக்கு தான் எடுத்து விட முடியும். 8 நாள் கழிச்சு தான் இன்றைக்கி தான் தண்ணி எடுத்து விட வந்தேன். அது வந்து இன்னொரு தோட்டம் இருக்குது. அதில் வந்து 2 நாளைக்கு ஒருக்க எடுத்து விடலாம். இந்த தோட்டத்தில் வந்து 8 நாளைக்கு ஒருக்க தான் எடுத்து விட முடியும். இங்கே வந்து 8 நாள் ஆகும். அப்படியே கடல செடிலாம் வதவி போச்சுன்னு 4 நாள் விட்டா காஞ்சே போயிட மாட்டுது. இப்போ தான் அப்படியே விழுதே இறங்குது. இது இன்னும் காய் வச்சு இது பண்ண இன்னும் 1 மாதம் ஆகிடும். அது வரையும் தண்ணி வேணும். கடல செடி வந்து என்ன பண்ணணுமோ தெரியலங்க. பயமாக தான் இருக்குது. ஒரு 3 பாத்தி தான் இன்றைக்கி பாயும். தண்ணி கட்டிட்டு தாங்க இருக்கிறேன். இந்த வயலே ஒரு 4 நாளைக்கு தண்ணி கட்டணும் அப்படின்னா தான் தண்ணி பாய்க்க முடியும். ஏன்னா தண்ணி அப்போ இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய பாத்தியை போட்டுட்டோம். இப்போ வந்து தண்ணி இல்லை. ஏன்டா இவ்வளோ பெரிய பாத்தி போட்டோம் அப்படின்றது. சின்ன சின்ன பாத்தியாக போட்டிருந்தா ஈஸியாக தண்ணி கட்டுவா